XEMG 30 மிஷினோட ஒர்க்கிங் வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேலை இல்லை. ஏன்னா நம்ம இருக்கிற ஏரியாவில் ஆரஞ்சு அலர்ட் இன்றைக்கி காலையில் செம்ம மழை. அண்ணனுக்கு மட்டும் எப்படியோ வேலை இருக்குது. ஸோ அதனால் மட்டும் பார்க்குறதுக்காக வந்தோம் நம்ம இன்றைக்கி. வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னென்னா தென்னை மரம்லாம் பிடிங்கிட்டு அவர் நட்டு வச்சிருக்காரு. திரும்ப அதெல்லாம் மண்ணெல்லாம் கொட்டி லெவல் பண்ணி வச்சிருக்காரு. அடுத்து என்ன வேலைன்றது நான் காட்டுறேன் உங்களுக்கு. மட்டும் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் வேலை இல்லைனா சும்மாடா இருக்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒர்க்கிங் சைட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அவருக்கு வந்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தென்னை மரம்லாம் அங்கே வந்து குழி எடுத்து நம்ம வந்து மூடணும். ஸோ குழி எடுத்து நட்டு வைக்கணும். ஸோ அதுதாங்க இன்றைக்கி வேலை. பார்த்தீங்கன்னா அந்த தென்னை வந்து அங்கே நட்டுறதுக்காக குழி எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ அதில் வந்து அதிகமாக எடுக்க முடியல. கீழே வந்து பாறை வந்துருச்சு. இப்போ அந்த தென்னை எடுத்து அதில் எடுத்து வைக்கணும். அவருக்கு 3 நாளாக வேலை இல்லை. இன்றைக்கி தான் வேலை இருக்குது. நான் அந்தளவுக்கு டெய்லி மழை பெஞ்சிட்டே இருக்குது இன்றைக்கி. ஆனால் வண்டி கீழே இருக்குது, தென்னை மரம் மேலே இருக்குது. அதனால் வந்து எடுக்கிறதுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. தென்னை மரம் வந்து எடுத்தாச்சு. அடுத்து அந்த குழியில் வைக்கணும். அதிகமாக மினிமம் ஒரு 2 அடி 2.5 அடியாச்சும் ஆழம் இருக்கணும். பட் ஆனால் அங்கே பாறை இருக்கிறதுனால வந்து குழி அதிகமாக எடுக்க முடியல. இருக்கிற ஆழம் தான் வச்சு அப்படியே மண் எடுத்து மூடணும். கடங்கள் போட்டு கடிக்கிறாங்க பார்த்தீங்களா, கருங்கல் வச்சு அந்த பெல்ட்டோட லெவலுக்கு வந்து எல்லாமே மண்ணு போட்டு மூடணும். அதெல்லாம் சேர்ந்து வரும்போது அப்போ கரெக்டாக மேனேஜ் ஆகிடும்.
ஆல்ரெடி இங்கே ஒரு தென்னை மரம் வச்சுருக்காங்க, இன்னொரு தென்னை மரம் அங்கே இருக்குது. அதை வைக்கிறதுக்காக இங்கே வந்து குழி குத்திட்டுருக்குறாங்க. அது மண்ணெல்லாம் போட்டு லெவல் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப டைட்டாக இருக்குது, மண் அடி வெறும் மட்டி பாறையாக இருக்குது. அதனால் வந்து எடுக்க முடியல. ஆல்ரெடி இப்போ 2 அடி கிட்ட எடுத்துருக்காங்க. இன்னும் எவ்வளோ தேவைப்படுன்னு தெரியல. ஒரு தென்னை மரம் வைக்கணும்னா 5 to 5 ஸ்கொயரில் வந்து மண் ஃபுல்லாக எடுக்கணும் 2 அடி ஆழத்துக்கு. அதுக்கப்புறமா கீழே 1 அடி ஆழத்துக்கு மண் ஃபுல்லாக எடுத்து லூஸ் பண்ணி விட்டுட்டு குழி எடுக்கணும். அதுக்கப்புறமா தான் வைக்க முடியும். ஏன்னா அப்போ தான் மண் எல்லாமே லூஸாக இருக்கும், வேரும் சீக்கிரமாக இறங்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால் வந்து அண்ணன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு லூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா வெறும் கல்லாகவே இருக்குது. இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேறு இறங்கிறதுக்கு சீக்கிரமாக இறங்காது. வெயில் அடிக்குதுங்க. இன்னைக்கு எப்படியும் மழை இல்லை. அதனால பிடிச்சா மண்ணு போட முடியும். ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. இல்லைன்னா அப்படியே சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு ஆளே பிடிச்சிட்டு மண்ணு வந்து போட்டு தள்ளி விட்டுலாம். ரொம்ப பெருசாக இருக்கனால அது வந்து ஒரு ஆள் பிடிச்சிட்டு மண்ணு தள்ளுற மாதிரி இருக்கும். நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்குதுங்க. காலையிலேருந்து பார்த்திங்கன்னா மழையாகவே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்குது. நிற்க கூட முடியல வெயிலில். ஆனால் வந்து வண்டி ஓடிச்சுக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அவர் வேலை முடியறதுக்கு. இந்த மண்ணெலாம் எடுத்து லெவல் பண்ணி முடிச்சிட்டாரு. அந்த குழிக்கு வேலை முடிஞ்சது, அவ்வளோதான் அவருக்கு. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஆல்ரெடி அங்கே இருக்க திறமை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிடிங்கி வச்சது தான். வேறு இடத்துல பிடிங்க அந்த இடத்துல வச்சது. ஏன்னா இப்போ வந்து காம்பவுண்ட் இப்போ தான் கட்டினாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து தேங்காய் திறமை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துல பிடிக்க வச்சுனாங்க. ஸோ நம்ம வந்து எல்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து வேலை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இருக்கிறது மட்டும் வீடியோவில் லெவல் பண்ணி மண்ணை மட்டும் லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்சுட்டா வேலை முடிஞ்சதுங்க.